ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸை பேஸ் பண்ணி குரூப் 4 சிலபஸில் இருக்கக்கூடிய 3வது யூனிட் தான் பார்க்க போகிறோம். 3வது யூனிட்டில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் எப்படி படிக்கணும், ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம எந்த மாதிரி ஆங்கிளில் அப்ரோச் பண்ணணுங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயில் நம்ம சொல்ல போகிறோம். அண்ட் இந்த யூனிட்ல இருந்து உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 10 கொஷின் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ 10 கொஷினை நீங்கள் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ மார்க்ஸ்க்கு நீங்கள் புஷ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப எல்லாருமே கட்டாயம் கவர் பண்ணிடக்கூடிய ஒரு ஏரியா வந்து இந்த யூனிட் 3. ஓகேவா? ஸோ அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் உங்களை தயார்படுத்திக்கோங்க. இந்த யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு முன்னாடி பழைய சிலபஸ்ல நமக்கு ஹிஸ்ட்ரி தனியாக, அதாவது இந்த மன்னர்களை பற்றி படிக்கிறது தனியாக இருக்கும். அது மாதிரி இந்த சுதந்திர போராட்டத்தை பற்றி படிக்கிறோம் இல்லையா, அது தனியாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டையும் மர்ஜ் பண்ணி ஒன்றாகவே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியாவினுடைய வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்ட்டாங்க. இப்போ நம்ம வரலாற்றையும் படிக்கிறோம், பண்பாடுகளை பற்றியும் படிக்கிறோம், ப்ளஸ் நமக்கு விடுதலை சார்ந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் படிக்கணும். எல்லாம் சேர்த்து தான் நமக்கு 10 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ மேபி இதில் ஹிஸ்ட்ரியில இருந்து, அதாவது வரலாறு மன்னர்களை பற்றி உள்ள தகவல்கள் கூட அதுலேருந்து கொஷின்ஸ் வந்து அதிகமாகவும் கேட்கலாம், கம்மியாகவும் கேட்கலாம். அதே மாதிரி கேட்காம கூட போகலாம். பட் ஆனால் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அது சேம் திங், விடுதலை சார்ந்த கருத்துக்கள் இருக்குல்லையா, அதுல இருந்து கொஷின்ஸ் வந்து கம்மியாகவும் போகலாம், அதிகமாகவும் போகலாம். ஸோ ஏன்னா உங்களுக்கு ரெண்டு இந்த மன்னர்கள் பற்றின தகவல்களும் சரி, சுதந்திர போராட்ட இயக்கத்தில் உள்ள தகவல்களும் சரி, எல்லாத்தையும் ஒரே யூனிட்ல கொடுத்துருக்கனால இதுல இருந்து இத்தனை கொஷின் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. எல்லாம் சேர்த்து 10 கொஷின் வரும் அப்படிதான் சொல்லலாம். ஓகேவா? சரி, இப்போ இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டாபிக் சிந்து சமவெளி நாகரிகம். இது நமக்கு எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிற ஒவ்வொரு டாப்பிக்கும் வேர் டு ஸ்டடி இண்டிவிஜுவலா இன்னொரு வீடியோல கொடுக்குறேன். ஜஸ்ட் இப்போ நம்ம என்னென்ன சிலபஸ்ல டாபிக்ஸ் இருக்கு, அதை எப்படி நீங்க படிக்கணுன்றதை மட்டும் சொல்லிடுறேன். ஓகேவா? சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நமக்கு 6th இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 9th கொஞ்சோண்டு இருக்கும். அப்புறம் 11th எத்திக்ஸ் புக்ல இருக்கும், ப்ளஸ் ஹிஸ்ட்ரி புக்லயுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி அங்கங்க நமக்கு சிந்துவெளி நாகரிகம் வந்து இருக்கும். அது பத்தாவதுக்கு பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸும், அதாவது சிந்துவெளி நாகரிகத்துல இந்த ஸ்கூல் புக்ல நீங்க ஃபுல்லா படிச்சாலுமே கூட எக்ஸாம்ல உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஷின் வந்து இதுல இல்லாத ஒரு கொஷினா இருக்கும். அதாவது சில டாபிக்ஸ்க்கு மட்டும் அந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கக்கூடிய ஒரு ஏரியா தான் இந்த சிந்துவெளி நாகரிகம். ஓகேவா? அடுத்து பாருங்க, குப்த பேரரசோட தோற்றம் எப்படி இருந்தது, என்னென்ன மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்க, அந்த மாதிரி நம்ம படிப்போம். அந்த மன்னர்களை பத்தி மட்டும் கிடையாது, மன்னர்கள் செஞ்ச விஷயங்களையும் நம்ம படிப்போம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய மன்னர்கள் இருப்பாங்க. அவங்களோட பீரியட் எதில் இருந்து எதில் ஆரம்பிக்குது, குரோனாலஜிக்கல் ஆர்டர்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு மன்னருக்கு அடுத்தது யார் வந்தாங்க அதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். டெல்லி சுல்தான், முகலாயர்கள், மராத்தியர்கள், அப்புறம் தென்னிந்தியாவினுடைய வரலாறு. ஸோ இந்த குப்தர்கள்ல இருந்து தென்னிந்தியா அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு சேர, சோழ, பாண்டிய, அப்படி பல்லவ மன்னர்கள்னு சொல்லலாம். அப்ப எல்லா மன்னர்களுக்குமே சரி எப்படி நீங்க படிக்கணும் அப்படின்னா, யாருக்கு அப்புறம் யார் ஆட்சி செஞ்சாங்க அந்த டீட்டெயில், அப்புறம் அந்த மன்னர் என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காரு, எந்த காலத்துல அந்த மன்னர் ஆட்சி செஞ்சிருக்காரு, அப்புறம் அந்த மன்னர் வந்து அவர் இருக்கும் பொழுது அவர் என்ன மாதிரியான போர்கள் செஞ்சிருக்காரு, அவர் அரசவையில என்னென்ன விஷயங்களை அவர் ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணி வச்சிருந்தாரு, இது மாதிரியான தகவல்களை கண்டிப்பா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் சில விதமான வரி முறைகளை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. விதிமுறைகள் சொல்லல, வரி, அதாவது டாக்ஸ், அதை பத்தின தகவலும் கட்டாயம் படிக்கணும். அப்புறம் ஒவ்வொருத்தரோட அந்த போர் படை இருக்கு இல்லையா, அதை எப்படி அவங்க வந்து வச்சிருந்தாங்க, அவங்களோட நிர்வாக அமைப்பை எப்படி வச்சிருந்தாங்க, இது மாதிரி எல்லா தகவலும் படிக்கணும். அந்தந்த காலத்துல இருந்த நூல்கள்லாம் என்ன, அதை யார் எழுதுனாங்க, எந்தெந்த அறிஞர்கள் எங்க வந்து யாரை பத்தி புகழ்ந்து சொன்னாங்க, இது மாதிரியான தகவல்களையும் படிக்கணும். ஸோ இதெல்லாம் கட்டாயம் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, ஐஎன்எம், அதாவது தேசிய மறுமலர்ச்சி. ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகள், அதாவது பாளையக்கால கிளர்ச்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை. ஸோ இந்த மாதிரி இனிஷியல் ஸ்டேஜில் யாரெல்லாம் எதிர்த்தாங்க அப்படிங்கிற அந்த இது நமக்கு 10th ஒரு லெசனில் வரும். அப்புறம் 11th 12thலையும் இது மாதிரியான தகவல்கள் இருக்கும். ஓகேவா? ஸோ 10th உள்ளதை கம்பல்சரி படிக்கணும், ஹையர் ஸ்டாண்டர்டும் படிக்கணும். ஓகே, அடுத்து பாருங்க, இந்திய தேசிய காங்கிரஸ் அது எப்படி உருவாச்சு, யாரெல்லாம் உருவாக்குனாங்க, எதனால உருவாச்சு, அதுல இருந்து எப்படி மற்ற தலைவர்கள்லாம் உருவானாங்க, பி.ஆர். அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், வ.உ.சி., தந்தை பெரியார்,
ஜவஹர்லால் நேரு, ரவீந்திரநாத் தாகூர், காமராஜர், காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், முத்துலட்சுமி அம்மையார், மூவலூர் ராமாமிர்தம், இது மாதிரியான இன்னும் நிறைய தேச தலைவர்களை பத்தி நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே படிக்கணும். ஓகேவா? அடுத்தது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் விடுதலை போராட்டத்துல எப்படி ஸ்பெஷலா இருந்தது, என்னென்ன யார் யாரு பர்டிகுலரா என்னென்ன இயக்கங்கள் இருந்தது, அந்த மாதிரியான தகவல் படிக்கணும். ஓகேவா? அதாவது இந்திய அளவுல எப்படி விடுதலை போராட்டம் இருந்ததுங்கிறதையும் படிக்கணும். தமிழக அளவுல அந்த விடுதலை போராட்டம் எப்படி இருந்தது, தமிழக அளவுல யாரெல்லாம் அதை செஞ்சாங்க, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார். ஸோ இந்த மாதிரி பர்டிகுலரா தமிழ்நாட்டில் உள்ள அந்த நபர்களை பத்தி படிக்கணும். ஓகேவா? அப்புறம் இயக்கங்கள் என்னென்ன இருந்தது அப்படிங்கிறதையும் படிக்கணும். இந்திய பண்பாட்டினுடைய இயல்புகள் எப்படி இருக்கும், வேற்றுமையில ஒற்றுமை உள்ள நாடா நம்ம இந்தியா எப்படி இருக்கு, என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத படிக்கணும். இனம், மொழி, வழக்காறு, இது எல்லாத்துலயும் இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடா எப்படி திகழுது அப்படிங்கிறது. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு 10 கொஷின் கேட்பாங்க. ஸோ கட்டாயம் இந்த யூனிட் ரொம்ப ஈஸியானது தான். ஸோ கண்டிப்பா படிங்க. இந்த யூனிட்டுக்கான வேர் டு ஸ்டடி ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸ்கூல் புக்ல எங்கெங்க கவர் ஆகுதுங்கிறத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்கமிங் வீடியோஸ்ல நான் அப்லோட் பண்றேன். அதோட லிங்க் வேணா நான் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். நீங்க என்ன பண்ணுங்க, செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வேற ஒரு தகவலில் பார்க்கலாம். தேங்க்யூ.